Taste the Daily. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அதிமுக எக்காலத்திலும் ஆதரவு அளிக்கவில்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏலம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நான் பேசிய விவகாரத்தை திரித்து பேசியது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அழகல்ல என்றும் காட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான பொய்யான செய்தியை என்னை பற்றி பேசியிருப்பது மிக வருந்தத்துக்குரியதாகும். கனிம வளங்களை ஏலம் விடுவது பற்றி குறிப்பாக மதுரை மேலூர் அரிதாப்பட்டியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு சுரங்கம் தருவதற்காக ஏலம் விடுவதற்கு தம்பிதுரை ஆதரவாக நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாக தவறான ஒரு பொய்யான செய்தியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். நான் அது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் பேசியது கிடையாது. நான் பேசியது ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் பொழுது கனிம சட்டங்களை கொண்டு வரும்பொழுது சட்டங்களை திருத்தி கொண்டு வரும் பொழுது அன்று இருந்த நிலவரம் வேறு. யூபி அரசாங்க காலத்தில் திமுக அங்கம் வலித்த காங்கிரஸ் அரசாங்கம் திமுகவும் அதற்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கனிம வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். அப்போது ஏலம் என்ற ஒரு முறை இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்த்த காரணமாக நிலக்கரி ஊழல் என்ற மாபெரும் ஊழலை நீங்கள் டிவி எல்லாம் வெளிப்படுத்தியது என்றால் உங்களுக்கு தெரியும். எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இருந்ததோ அதே போல கோடிக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை சுரங்கங்களை தருவதன் மூலமாக யூபி அரசாங்கம் திமுகவும் காங்கிரஸ் அங்க வைத்த அந்த அரசாங்கம் தவறான மொழியில் அவர்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். இதனால் நாட்டிற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. அதை தவிர்ப்பதற்காக மோடி அரசாங்கமானது 2023 கொண்டு வந்த சட்டமானது ஏல முறையில் கனிம வளங்களை தர வேண்டும் என்று சட்டம் வரப்பட்டது. அப்போது வரும்பொழுது நான் பேசியது, முன்பு யூபி அரசாங்கம் இருந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிம வளங்கள் தரக்கூடாது, ஏல முறைகள் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொன்னேன். நான் மதுரையில் அதிராம்பட்டியில் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது. அதோடு நான் சொன்னது நிலக்கரி அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய நெய்வேல் நிலக்கரி சுரங்கத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தனியாருடைய நிலத்தை அதிகமாக விவசாயிகள் பாதிக்கும் வகையில் அன்று நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக நிலம் ஆர்ஜிதப்படுத்தும் பொழுது மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதை குறித்து நான் அந்த நேரத்தில் பேசியது, நிலக்கரி மாதிரி எடுப்பதற்காக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து நிலக்கரி எடுப்பதற்காக நெய்வேலி பகுதியில் இருக்க இடங்களை ஆர்ஜிதம் தவறு என்று நான் சுட்டி காட்டினேன். அதோடு மட்டுமல்லாமல் பிறகு தமிழ்நாட்டில் பொதுவாக கனிமவளங்கள் அன்றைய அரசானது அன்று நான் பேசிய போது திமுக அரசாங்கம், இன்றும் திமுக அரசாங்கம் ஏலம் விடாமல் கனிம வளங்களை எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்தல் செய்கிறார்கள். குறிப்பாக கேரளாவிற்கும் கர்நாடகத்திற்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த குவாரிகளிலிருந்தான் எடுத்து மணலையாக இருக்கட்டும், பிறகு அந்த பாறைகள் போன்றவர்களை எடுத்து இந்த எம்சான் போன்றவர்கள் எல்லாம் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு ஏலமுறை இல்லாமல் கடத்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தவில்லை. ஆகவே இந்த கனிம வளங்களை எல்லாம் இப்படி தமிழகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு மற்ற மாநிலங்கள் செல்கிறது. ஆகவே ஏலம் என்ற ஒரு முறை இருந்தால்தான் சரிவரும் என்று பேசியிருக்கிறேன் ஒழிய இந்த டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு அந்த பகுதிகளுக்கு ஏலம் மத்திய அரசு விட வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு அதிமுக பேசுவது கிடையாது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி.
விவசாய நிலங்களை ஆர்ஜரப்படுத்தும் எந்த நேரத்தில் நாங்கள் ஆதரித்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களுடைய கலைஞருடைய ஆட்சியில பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது நம்முடைய தஞ்சாவூர் அந்த பகுதியில் கார்பன் டைஆக்சைடு எடுப்பதற்காக தனியாருக்கு நிலங்களை எல்லாம் விவசாயம் தாரை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதை தடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், இந்த நிலங்களை ஆதிசப்படுத்தி அந்த பகுதிக்கு பாதுகாப்பை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நான் எக்காரணத்தை கொண்டும் மதுரையில் உள்ள மேலூர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனம் வருவதற்கு ஏலம் மத்திய அரசு விட்டு தர வேண்டும் என்று பேசியது கிடையாது.